கட்டையேறு பெருமாள் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் மகனான லோகதாசன் ஆவார். இவரை கட்டையேறு பெருமாள் மற்றும் கட்டேரி பெருமாள் என்று அழைப்பர். சத்தியம் தவறாமல் தர்மத்தோடு வாழ்ந்ததால் ராஜாவாக இருந்த அரிச்சந்திரன் பல துன்பங்களை அனுபவித்தார். இதனால் ராஜ்யத்தை இழந்து மனைவி பிள்ளையை பிரிந்து சுடுகாட்டில் வெட்டியானாக வேலை செய்தார். இவரது மனைவி சந்திரமதியும் மகன் லோகதாசனும் காலகண்ட ஐயர் என்பவரின் வீட்டில் அடிமையாக வேலை செய்தனர். ஒரு நாள் காட்டிற்கு சென்ற லோகதாசன் பாம்பு கடித்து இறந்தான். இதை அறிந்த சந்திரமதி அழுந்து புரண்டாள். தன் மகனின் பிணத்தை எரிக்க சுடுகாட்டிற்கு தன் தோளில் சுமந்து சென்றாள். பிறகு சுடுகாட்டில் ஓரிடத்தில் மகனை கிடத்தி அவன் மீது கட்டைகளை போட்டு எரிக்க ஆரம்பித்தாள். இதனை தூரத்தில் இருந்து கவனித்த அரிச்சந்திரனின் எஜமான் அங்கு என்ன நடக்கிறது என பார்த்து வா என்று அரிச்சந்திரனிடம் கூறினார்.